ஸ்வமக்ஷரம் பரமம் தேவிதவ்யம் ஸ்வமஸ்ய விஸ்வஸ்ய பரம் விதானம் ஸ்வமவ்யயः சாஸ்வத தர்மகோஸ்தா சனாதனஸ்வம் புருஷோ மதோ மே. ஸ்வமக்ஷரம் பரமம் தேவிதவ்யம் ஸ்வமஸ்ய விஸ்வஸ்ய பரம் விதானம் ஸ்வமவ்யய சாஸ்வத தர்மகோஸ்தா சதா சனாதனஸ்வம் புருஷோ மதோ மே. இது இப்ப அர்ஜுனன் பகவானை ஸ்தோத்திரம் பண்றான். விஸ்வரூபத்தோட தனக்கு சேர்ந்தாருக்கிற பகவானை அர்ஜுன ஸ்தோத்திரம் பண்றது கீழ 4 ஸ்லோகங்களா. அர்ஜுன உவாச்சா பஷ்யாமி தேவ தம தேவ தேகே அப்படின்னு ஆரம்பிச்சு முதல் 3 ஸ்லோகங்கள்னால பகவானுடைய அற்புதமான சரீரத்தை அந்த திவ்ய விக்கிரகமானது ஜடத்தில் உள்ளதான சமசமலாதி பிரம்மருத்ராதி தேவர்கள் தொடக்கமாக சராசரங்கள் அத்தனையும் தனக்குள்ள அழைக்கில் இருக்கிறதாகவும், அது மட்டும் இல்லாம கிரீட்டம் மோகுடம் குண்டலம் இவைகளால சந்திரம் கடை இவைகளால் அலங்கரிக்கப்பட்டதாக இருக்கிறது. ஆக முதல் 3 ஸ்லோகங்கள்னால இது வரலும் பகவானுடைய திவ்யமங்கல விக்கிரகத்துடைய சன்னிவேசத்தை சோதனை. இப்போ பகவானின் சொரூபத்தை அவர்களுக்கான சர்வஸ்மான் பரமான சொரூபத்தை சோதனமாக இந்த சாலா இருக்கு. ஸ்வம் அக்ஷரம் பரமம் வேதிதவ்யம் ஸ்வம் அஸ்ய விஸ்வஸ்ய பரம் நிதானம் ஸ்வம் அவ்யயः சாஸ்வத தர்மகோஸ்தா ஸ்வம் சனாதனः சனாதன புருஷः மேமதா. இது பூரா உபனிஷத்தில் உள்ள வேதாந்தங்கள் உபனிஷத்துகள் உள்ள பகவானுடைய சர்வஸ்வான் பரமான ஸ்வரூபங்களுக்கு அந்த ஸ்வரூபத்துக்கு வாக்கமான சம்பந்தம். ஸ்வம் அக்ஷரம் பரமம் வேதிதவ்யம். வேதிதவ்யம் அப்படின்னா அறியப்பட வேண்டியதாக. பரமம் அக்ஷரம் அப்படின்னாக்க தனக்காண்டு உயர்ந்து கொண்டு இல்லாததான அக்ஷரம் என்கிறதான பதார்த்தம். ஸ்வம் அக்ஷரம் பரமம் வேதிதவ்யம். இந்த வேதிதவ்யத்தை சப்தம் கூட இந்த அக்ஷரத்தை பற்ற சுதியிலே உள்ள சப்தம் தான். வித்யே வேதிதவ்யே முண்டகோபனிஷத்தை முதல் பிரஷ்னத்தை முதல் பிரபாகரத்தை 4வது மந்திரம். அதுல வித்யே வேதிதவ்யே இல்லையா, 2 வித்யைகள் அறியப்பட வேண்டியது. வேதிதவ்யேனா அதுல ஒன்று பராவித்யா, இன்னொன்னு அபராவித்யா. அதுல அபராவித்யாங்கிறது எதுன்னு கேட்டா, அபராவித்யாங்கிறது ரிக்வேத, எதிர்வேத, சாமவேத, அதர்வேத வேத, இதிகாச புராணம், பஞ்சமம் 5வது வேதமாகிற பாரதம், வாக்கோ வாக்கியம், நியாய சாஸ்திரம், எவ்வளவு வேதம் தொடக்கமாக எவ்வளவு சாஸ்திரங்கள் படிக்க வேண்டிய சாஸ்திரங்களோ அவைகள்லாம் அபராவித்யா. அபராவித்யான்னு இருக்கும் அவைகள்லாம் தாழ்ந்த நிலையில் உள்ள வித்யை. தாழ்ந்த நிலையில் உள்ள வித்தியை ஏன் சொல்றது கேட்டாங்க, இவைகளால வெறும் பரோட்ச ஞானம் தான் கிடைக்கும். அதாவது வாக்கியார்த்த ரூபமான ஞானம் தான் கிடைக்கும். இவைகளால சாட்சாத்காரம் கிடைக்கும். எதனால சாட்சாத்கார ரூபமான ஞானம் கிடைக்குமோ அதுதான் பராவித்யா, அதுதான் உயர்நிலை. வெறும் வாக்கியார்த்த ரூபமாக அதுல ஒன்றும் சாட்சாத்காரம் கிடையாது. சும்மா வாக்கியத்துக்கு அர்த்தம் தெரியும், பகவானுக்கு கட்டணம் சொல்லலாம். அதுதான் அபராவித்யா. அந்த மாதிரி ஞானத்தை தான் வேதம் முதலான சகல சாஸ்திரங்கள். பராவித்யா அப்படிங்கிறது எதுன்னு கேட்டா, இந்த வேதத்தினால வேதம் மூலமான சாஸ்திரங்களால பெறப்பட்டதான பகவானுடைய சொரூபாதிகள் எல்லாம் அந்த வாக்கியார்த்த ஞானத்தை மனசில் கொண்டு அதை திரும்ப திரும்ப தியானம் பண்ணி அந்த தியான ரூபமான உபாசனத்தினால பெறக்கூடியதான சாட்சாத்காரத்தை பெறக்கூடியதான வித்யை இருக்கே, அதான் பராவித்யா. பராவித்யான உபாசனம். அபராவித்யான்னால வேதம் முதலான சாஸ்திரங்களை சிரவணம் பண்றதற்கு சிரவண ரூபமாக பெறக்கூடிய வித்யை அபராவித்யா. தியான உபாசன ரூபமாக பெறக்கூடிய வித்யை பராவித்யா. பராயா யாவது பரவித்யை என்று சொல்லப்படும் கேட்டா, எதை கொண்டு இந்த அக்கரம் என்கிறதால பரமாத்மா அறியப்படுகிறார். அக்கரங்கிற பரமாத்மாவை எப்படி அறிய முடியும்?
தியானத்தினால உபாசனத்தினால்தான் மட்டும் அறிய முடியும், சாஸ்திரங்களை படித்து அறிய முடியாது. ஆனா பரா என்கிறதான உபாசன ரூபமான வித்தியானது எதுக்கு கேட்டா ஜயா அது அக்ஷரம் அதிகமியது. அந்த அக்ஷர ரூபமான புருஷன் எந்த தியான ரூபமான வித்தியினாலே உபாசன ரூபமான வித்தியினாலே அறியப்படுகிறாரோ அதுதான் பராவித்யா. அந்த புருஷன் எப்படி இருக்கணும் கேட்டாங்க, எந்த அக்ரேசியம் அக்ராசியம் அகோத்திரம் அவரணம் அசக்ஷு ஸ்லோகம் தன் அபாணிபானம். அவர் எந்த நாம ரூபங்கள் மற்றவனாக அவன் இந்திரியங்களுக்கோ மனசுக்கோ அறியப்பட முடியாதவனாக ஏற்பது அக்ரேசியம் அக்ரேசியமா காணப்பட முடியாது. இது இந்திரியத்தால உண்டாகிற ஞானங்களுக்கு தான் உபலட்சம். அக்ராசியம் மனசால கிரகிக்கப்பட முடியாது. இதுக்கு காரணம் என்ன? அகோத்திரம் அவர்ணம். கோத்திரம்னா நாமம், வர்ணம்னா ரூபம். நாம ரூபங்கள் சற்றுந்திரிய அதாவது ஞானேந்திரியங்களால அடையப்படுகிற ஞானம் இல்லாதவன், கர்மேந்திரியங்களால செய்யப்படுகிற கிரியைகள் இல்லாதவன். எல்லாவற்றையும் அறிகிறான், ஆனா இந்திரியங்களால் அறிகிறான். எல்லா காரியங்களையும் செய்கிறான், ஆனா கர்ம இந்திரியங்களால் அறிகிறான். நாமெல்லாம் நிறைய அறிய வேண்டியது எல்லாம் இந்திரியங்களால் தான் அறிகிறோம், ஞான இந்திரியங்களால் தான் அறிகிறோம். செய்ய வேண்டிய காரியங்களால் கர்ம இந்திரியங்களால் தான் செய்கிறோம். பகவான் ஞானேந்திரிய வியாபார நிரபேட்சமான ஞானத்தை உடையவன், கர்மேந்திரிய நிரபேட்சமான கிரியைகளை உடையவன். எங்கள் அக்ரேசியம் அக்ராசியம் அகோத்திரம் அவர்ணம் அசக்தி ஸ்லோகம் தன் அபாணிபாதம். சக்தி ஸ்லோகம்னாக்க கண் காது முடிகிறது ஞானேந்திரியங்கள். அபாணிபாதம் பாணி பாதம்னாக்க கை காலம் உள்ள கர்மேந்திரியங்கள். இவை கிடக்கும், அது இவைகளுடைய அபேட்சை இல்லாம. இதுக்கு மேல அவனுடைய பரமன் அக்ஷரம் சொல்றதுல இன்னும் என்ன கருத்துன்னு கேட்டா, நித்தியம் விபும் சர்வகதம் சுசூக்ஷ்மம். நித்தியம்னு அர்த்தம் கால பரிச்சேதம் இல்லாத, காலத்தால அளவிட முடியாது, அதான் நித்தியம். விபுன்னு அர்த்தம் தேசத்தினால அளவிட முடியாது. சர்வகதம்னு அர்த்தம் எல்லா வஸ்துக்களுக்குள்ளேயும் அந்தராத்மாவாக இருக்கு. நித்தியம் விபு சர்வகதம் சுசூக்ஷ்மம். லோகத்துல சூக்ஷ்மமான சகல வஸ்துக்களை பார்த்து அத்தியந்த சூக்ஷ்மமானவன். அத்தியம் பூதலோனி பரிபட்சத்தை தூராக எவனை இந்த ஜகத்துக்கெல்லாம் காரணமாக வீரர்கள் அர்த்தம். ஞானத்தில் எப்போதும் ஞானத்திலேயே நிஷ்டர்களாக இருக்கிறது. வீராக அர்த்தம். வீரா ரமத்தை வீரா நம்ம சம்பாதி நிகழ்ச்சிகளையும் அன்னபான நிகழ்ச்சியும் வகிக்கிறோம். அவர்கள் ஞானத்திலேயே நினைப்போம். வீரா ரமத்தை வீரா. அப்படிப்பட்ட வீரர்கள் எந்த வஸ்துவை ஜெகத்காரணம் என்று சொல்கிறார்களோ அந்த வஸ்துவானது நித்தியம் விபும் சர்வகதம் சுசூக்ஷ்மம் தான் அப்படியே சொல்ல முடியாது. அந்த வஸ்து எப்படிப்பட்டது கேட்டா அது நாம ரூபங்கள் அற்றது. ஆகினால இந்திரியங்களாலேயோ மனசாலேயோ ஜீவிக்கப்பட முடியாது. அது கர்மேந்திரிய நிரபேட்சமான சகல கிரியைகளையும் ஞானேந்திரிய நிரபேட்சமான சகல ஞானங்களையும் உடையது. இதுதான் அக்ஷரம். இப்படி அக்ஷரந்த சப்தத்தை எதனால் அறிய முடியும் அப்படின்னு கேட்டாங்க, கேவல தியானத்தினால உபாசனத்தினால மட்டும் அறியும். இப்படி தியானமாகிற உபாசனமாகிற இந்த யோகத்தினாலே அக்ஷர சப்த வாக்கியனாக, எப்படிப்பட்ட அக்ஷர சப்த வாக்கியம்? நித்தியனாக, விபுவாக, சர்வகதனாக, சுசூக்ஷ்மமாக, அவ்யயனாக, பூத யோகினாக அறியப்படக்கூடியவனான, நாம ரூபங்கள் அற்றவனாக, இந்திரியங்களாலே மனசானை கிரகிக்கப்பட முடியாதவனாக அந்த பரமபுருஷனுக்கு தான் அக்ஷரம் தேவை. அப்படிப்பட்ட அக்ஷரம் சுகம். பரமம் தேதிதவியம் அக்ஷரம்
உபாசன ரூபமான யோக ஞானத்தாலே மட்டும் அறியப்படக்கூடியதானே இப்படிப்பட்ட அக்ஷரம் என்கிறதான சர்வஸ்மாத் பரமான பரமபுருடன் இங்கே பண்றாங்க. பாக்கிற ஆரம்பத்தை காமிச்சிருக்கார். நிர்திஷ்டபடி அந்த பராயா தர்ஷனம் அதிகமியத்தேன்னு சுவாமி சாப்பிட்டு இருந்திருக்காரு இல்லையா. அதுக்கு மேல வாக்கி உத்தாரணம் சரி. இது பிரகடனத்தினுடைய தொடக்கம். இந்த பிரகடனத்தினுடைய தொடக்கத்துல இந்த லட்சணங்களை பற்றி சொல்லுங்க. இவன் நாமரூபங்கள் அர்த்தவன், இவன் இந்திரியங்களாக மனசால் கிரகிக்கப்பட முடியாதவன், இவன் ஞானேந்திரிய வியாபாரத்தினுடைய அபேட்சை அற்றதான ஞானங்களை உடையவன், இவன் கர்மேந்திரிய வியாபாரத்தினுடைய அபேட்சை இல்லாததான கிரிகளை உடையவன், இவன் சர்வ காலத்திலையும் சர்வதேசத்திலையும் சர்வபத்துக்களுக்கும் அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய அத்தியந்த சூக்மமான ஜெகத்துக்கு காரணம் தான். இவையெல்லாம் லட்சணம் மட்டும் சொல்லு. இந்த பிரகடனத்துடைய ஆரம்பம் இது. உபக்கிரம உபசம்ஹார ஐக்கியம் இருக்கீங்க. இந்த பிரகடனத்துடைய முடிவுல பாரமாத்மி தன் விஷ்ணு பரமபதம் அப்படின்னு விஷ்ணு சப்ஜன் அப்படின்னு இப்படிப்பட்டவன் போது இந்த உபக்கிரமத்தினுடைய ஆரம்பத்தில் அக்ஷர சப்தத்தினால இவ்வளவு குணங்களோடு சொல்லப்பட்டவன், இவ்வளவு தர்மங்களோடு சொல்லப்பட்டவன் யாருன்னு கேட்டா அவன் தான் விஷ்ணு அப்படின்னு சட்டம். நர பிரகிரகவான் நரக சோத்வர பாரமாத்மோதி தன் விஷ்ணு பரமபதம். அதே மாதிரி துவமஸ்ய விஸ்வஸ்ய பரம் நிதான் துவம் நீ அஸ்ய விஸ்வஸ்ய இந்த சேதனாத்மகமாக இருக்கக்கூடிய சகல ஜெகத்தினுடைய நீ பரம் நிதானம். நிதானம் ஆதாரம் நம்ம ஆசிரியம். அங்கே விசாரம் பண்ண மேல விசாரம் பண்ணும்போது நிதானம் மூணாவது இதா போட்டா காரணம், நிதானம் நாலாவது இதா போட்டா ஆதாரம் ஆசிரியம். எதிரே சர்வம் வைக்கப்பட்டிருக்கோ அதான் நிதானம். சர்வம் லிகிதம் அஸ்மினி நிதானம். நிதானம்னா சர்வத்துக்கும் ஆதாரம். இந்த பகவான் தான் சர்வத்துக்கும் ஆதாரம். இந்த ஆதாரத்தை வந்து தெரியுது அப்படின்னு கேட்டா ஏகத்திய அக்ஷரத்திய பிரசாசனே காந்தி பூஜா தந்திரமோ விதுத்தம் சொல்றதா ஏகத்தை ததக்ஷரம் காந்தி ஏகத்திய அக்ஷரத்திய பிரசாசனே காந்தி ஜாவாபிருத்தி விதுத்தம் சொல்றதா. சூரியன் சந்திரன் இந்த விலோகம் பிரித்திகை போன்றதான சர்வமும் எதனால தரிக்கப்பட்டிருக்கோ, எது தன்னுடைய சங்கல்ப மாத்திரத்தினால சர்வத்துக்கு ஆதார பதார்த்தமா இருக்கோ அதுதான் பரம் நிதானம். நிதானம்னாக்க வெறும் ஆதாரம் இருக்கும் இல்லையா. இந்த மேக கூட இந்த புத்தகத்துக்கு ஆதாரமா தான் இருக்கு. இந்த பூமி கூட இந்த நாட்காலுக்கு ஆதாரமா தான் இருக்கு. அதெல்லாம் வெறும் நிதானம். பரம் நிதானம் பரத்துல சட்டத்துக்கு மிக உயர்ந்ததான நிதானம். அப்புறம் அந்த நிதானத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டாக்க பரந்த சப்தத்தினால விசேஷிக்கப்பட்ட நிதானம் ஆகுது. சாதாரண மேக புத்தகத்தை தாண்டதுக்கு ஒரு ஆதாரம் இல்லை. தன்னுடைய சங்கல்ப மாத்திரத்தால சர்வத்தையும் இருக்கு. சங்கல்ப மாத்திரையான சர்வ ஆதாரம் இருக்கீங்க, அதான் பரம் நிதானம். இந்த பூமியானது இந்த நாட்கள் தாங்கும் பொழுது சங்கல்பத்தினால தாங்கல, தன்னுடைய அவயவ மாத்திரத்தினால தாங்கல. இந்த மேக இந்த புத்தகம் தாங்கும்போது மேகம் வந்து நான் புத்தகம் தாங்குகிறேன் சங்கல்பிக்கிறேன். பகவானும் எந்த வசூலையும் தான் தன் அவயவத்தினால தாங்க வேண்டிய அவசியம் இல்லாமல் அந்த முகம் அந்த இடத்துல விற்கிறது அப்படின்னு நான் சங்கல்பித்தான் நம்ம இருக்கோம். அதான் பிரகாசம். லோகத்தில் இந்த பகவானை போல ஆசிரிய வஸ்து வேற எதுவும் கிடையாது. பகவான் உத்தம்தான் தான் தரிக்கிற சகல பதார்த்தங்களையும் தன்னுடைய சங்கல்பமா பிரசாதம் தரிக்கும். அதான் நிதானம். அந்த நிதானத்துக்கு விசேஷம் பரம். பரம் நிதானம் மற்றவர்கள் போல் அல்லாததான ஆதாரம்.
ஸ்வமக்ஷரம் பரமம் வேதித்தவ்யம் ஸ்வமஸ்ய விஸ்வஸ்ய பரம் நிதானம். விஸ்வம்னு என்னதும் பகவான தவிர்த்தது மற்றதெல்லாம் விஸ்வம். சேதனாத்மகமான ஜெகத்துக்கு விஸ்வம் பேரு. அந்த விஸ்வசிய ஸ்வம் கோப்தா நிதானம் கோப்தாங்க. நிதானம்னா எப்படிப்பட்ட நிதானம்? லோகத்துல ஒரு பதார்த்தத்தை தான் ஆதாரமா இருந்து தான் அவயவங்களாக பண்ணக்கூடிய பதார்த்தங்களை போல இல்லாமல் சர்வ பதார்த்தங்களையும் தன்னுடைய சங்கல்பத்தனால் தானம் பண்ணக்கூடிய ஆதாரமாக இருக்கக்கூடிய பரம் நிதானம். அடுத்தபடியா ஓம் அவ்யயா. ஓம் அவ்யயானதும் அவ்யயம் அப்படிங்கிற சப்தத்துக்கு என்னதும் விகார ரகிதம். விகார ரகிதம்னாக்க சேதனங்களை போல அசேதனங்களை போல விகார ரகிதம் சொன்னா எல்லாருக்கும் சொல்லப்படுற சாமானிய அர்த்தமாயிடும். அதனால இந்த இடத்துல பகவான் அந்த அசாதாரண உற்பத்தை பார்த்து அந்த பகவான் அவ்யயம் சொல்றார். அந்த அவ்யயம் சப்தத்துக்கு என்ன சொல்றா ஜெய ரகிதம்னா ஜெயம்னா என்ன சொன்னா என்றைக்கு முதல் அனாதிகாலமா சிருஷ்டியுடைய தொடக்கத்தை எப்படி பார்க்கப்பட்டானோ அதுக்கு பூர்வ கல்பங்கள்ல இந்த சிருஷ்டிக்கும் அதுக்கு முன்னால பிரளயத்துக்கு முன்னால பூர்வ கல்பங்கள் எப்படி பார்க்கப்பட்டானோ அப்போ என்ன சொரூபம், என்ன ரூபம், என்ன குணம், என்ன விக்கிரகம், என்ன ஆயுதங்கள், என்ன பூஷணங்கள் இவைகளோடு பார்க்கப்பட்டானோ அப்படியே இப்பவும் பார்க்கணும். சுவாமி போன கல்பத்துல பார்த்தது பெருமாள் கல்பத்தை கொஞ்சம் ஏதோ குறைஞ்சிருக்கு, போன யுகத்துல பார்த்தது இந்த யுகத்தை ஏதோ கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு இல்லாதபடி எப்பவும் ஏகரூபமாக இருக்கு. இது எத்தனையோ மகாபிரயங்களா இருக்கு, எத்தனையோ குணகுண சிருஷ்டிகளா இருக்கு. இத்தனை மகாபிரய சிருஷ்டிகளுக்கும் இத்தனை மகாபிரயங்களுக்கு முன்னால எல்லா வஸ்துக்களும் எவ்வளவோ மாறி இருக்கு. ஆனால் இவன் மட்டும் அவன் அன்னைக்கு என்ன ரூபத்தோட இருந்தாலும் அந்த ரூபத்தோட இருக்கு, அன்னைக்கு எந்த குணங்களோடு இருந்தாலும் அதே குணங்களோடு இருக்கு, அன்னைக்கு என்ன விபூதிகளோ அதே விபூதிகளோடு இருக்கு, அன்னைக்கு என்னென்ன பூஷண ஆயுதங்களோட அதே பூஷண ஆயுதங்களோட இருக்கு. மற்ற பதார்த்தங்களை போல இவன் எல்லா காலத்திலும் இருக்கான்னு சொல்லுகிறோம். மற்ற பதார்த்தங்கள் எல்லா காலத்திலும் இல்லவே இல்லை. எல்லா மகா பிரளயத்தில் அழிஞ்சு திரும்பி சிட்டியில் தோன்றது. இவன் மொத்தம்தான் பிரளயத்தில் அழியாமல் சிட்டியில தோன்றாமல் இருக்கான். இவ்வளவுதான் எல்லா பிரளயத்தில் அழியாமல் சிட்டியில தோன்றாமல் எல்லா காலத்திலும் இருக்காங்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, எல்லா காலத்திலும் ஒன்றும் குறைவில்லாமல் ஏற்கனவே பூர்வ கல்பத்தை எப்படி இருந்தாலும் அப்படியே இந்த கல்பம், அதுக்கும் பூர்வ கல்பத்தை எப்படி இருந்தாலும் அதே மாதிரிதான் பூர்வ கல்பத்தை இருந்தான். தத பூர்வ கல்பத்தை எப்படி இருந்தாலும் அதை போல தத பூர்வ கல்பத்தை இருந்தான் இல்லையா. தத பூர்வ கல்பத்தை எப்படி இருந்தாலும் அதான் தத பூர்வ கல்பத்தை. இதுதான் அவ்யயா. புதுசா அவ்யயம் சொன்னாலே என்னமோ நினைச்சுக்கணும். இப்பதான் அவ்யயம்னா என்னன்னு உடச்சு சொல்றேன். இதுதான் அவ்யயனாக இருக்கு. அவ்யயா சாஸ்வத தர்ம கோப்தா. சாஸ்வத தர்ம கோப்தா அப்படின்னு அர்த்தம் சாஸ்வதமான வைதிக தர்மங்கள் இல்லையா. சாஸ்வதம்னா என்னப்போ நித்தியமான, ஒரு பொழுது அனித்தியத்துவம் மாறாததான வைதிக தர்மங்கள் எல்லாவற்றுக்கும் கோப்தா. வைதிக தர்மங்கள் அப்படின்னு அர்த்தம் அதாவது போகம் மோட்சம் போன்ற செயற்கைகளை அடைவதற்காக வேதத்தினுடைய கர்மகாண்டத்திலையும் உபநிடத்திலையும் சொல்லி வைத்ததான தர்மங்கள் இருக்கு. அந்த தர்மங்கள் நித்திய தர்மங்கள். நித்திய தர்மங்கள் அர்த்தம் மாறுவாடற்ற அழிவற்ற தர்மங்கள். இது எப்பவும் நித்தியம். மோட்சத்தை அடைய வேண்டியது பக்தி பிரபத்தியாளர்களாக அப்படின்னு சொன்னாக்க பக்தியா பரமையாவா பிரபத்தியாவா அவனு இது இந்த வைதிக தர்மம் இருக்கு. இது எதுக்குமே நிச்சயமான பக்தி. போன கல்பத்துலாம் வேற ஏதோ ஒண்ணு மோட்ச சாதனமா இருந்தது, இப்பதான் பக்தி பக்தி. அடுத்த கல்பத்தை இது போய் வேற ஒண்ணு மோட்ச சாதனமா இருக்குன்னு சொல்லாமல்
வைதிக தர்மங்களான மோட்ச சாதனங்களான பக்தி பிரபத்துகள் எல்லாம் எப்பவும் ஒரே ஏன் வைதிக தர்மங்கள் நிற்கும் கேட்டா வேத நிற்கிறார். அதே மாதிரி சொர்க்கம் போன்ற போகங்கள் அடையணும்னா ஜோதிஷோமன்னு சத்துராமன் அப்படின்னா அதுக்கு ஜோதிஷோமா தியாகங்கள் தான் சாதனம் பண்றதுக்கு இந்த வைதிக தர்மம் நிற்கும். போன கட்டத்துலாம் சொர்க்கத்துக்கு வேற ஏதோ சாதனம் ஜோதிஷோமத்துக்கு வேற சொர்க்கத்துக்கு சாதனம். ஏன்னா ஜோதிஷோமன் சத்துராமன் கேட்டேன்னு சொர்க்கத்துல ஆசை உள்ளவன் ஜோதிஷோமனாகப்பட்டு சொர்க்கத்தை பிறக்கிறவன் வேத வாக்கியமான அப்படின்னால வேத வாக்கியம் ஒவ்வொரு கல்பத்துக்கு செல்வம் மாறாதான் அப்படின்னால வேதம் நிச்சயமா இருக்கிற காரணத்தால வைதிக தர்மங்கள் நிச்சயங்கள். ஏன்னா இந்த வைதிக தர்மங்கள் ஆகிற சய சாதனங்கள் எல்லாம் போகமோக்க சாதனங்கள் எல்லாம் எதனால் நிரூபிக்கப்பட்டிருக்கு? வேத வாக்கியங்கள் தான் நிரூபிக்கப்பட்டது. வேத வாக்கியங்கள் ஏதாவது மாறுபாடு உண்டோ? வேத வாக்கியங்கள்லாம் எல்லா கல்பத்திலையும் வேதம் ஒரே வேதம் தான். வேத வாக்கியங்கள்ல மாறுபாடு கிடையாது. அதனால மாறுபாடற்றதான நிச்சயமான அனாதியான வேத வாக்கியங்கள் நிரூபிதமான வைதிக தர்மங்களும் நிச்சயங்கள் அனாதிகள். அந்த சாஸ்வதமான தர்மங்கள் நிச்சயமான வைதிக தர்மங்கள் இருக்கு. இவைகள்லாம் எதனால நிரூபிதமா இருக்கு? அவைகள் பகவான் அவைகளுக்கு ரட்சகன். சாஸ்வதமான நிச்சயமான வைதிக தர்மங்களுக்கெல்லாம் அவைகளுக்கு பகவான் கோப்தாவாக, அவைகளுக்கு பகவான் ரட்சகனாக. அதனாலதான் அவைகள் அழியாமல் மாறுபாடு எப்பவும் நிச்சயமாக. சாஸ்வத தர்ம கோப்தா சனாதன புருஷா. சனாதன புருஷான அர்த்தம் வேதாகமேகம் புருஷம் மகாந்தம் ஆதித்யவர்ணம் தமசத்துகாரே சர்வாணி ரூபாணி உச்சிக்க தீரக நாமானி கிருத்வா அபிவதன் யதார்த்தே. இந்த புருஷம் சனாதனகான அர்த்தம் இவன் ஒன்றும் இல்லாத காலத்திலேயே தானியும் சர்வத்தை செலுத்திடும். சனம்னு போட்டதுனால இது ஒரு கால விசேஷம். ஆத்தியதனம் புராதனம் என்று கூட சனாதனம். சனாதனம் என்ன பற்றி என்ன சொல்றது, என்ன ஆகணும் சாயம் பிரதேசி யாரே சூழ்ச்சி சாயம் தர அதனால சனாதன, அதாவது சனாதனம் ஒன்று இல்லாத காலத்திலேயே பணம் உண்டாகின்றன. ஒன்றும் வேறு உலகம் உயிர் மற்றும் யாரும் இல்லாதவன் ஏகோகை நாராயணாசி ந பிரம்மா நேஷானே தியாவாபதி நட்சத்திராணி நைவ சித்தனம். என்ன மதாபதி இல்லாத காலம் தான் உண்டாயிருந்ததுதான் சனாதனம். அப்படி சனாதனா இருக்கிற புருஷன் அப்படின்னு சொன்னா தான் ஒன்றுமே இல்லாத காலம் அப்படியே நான் உட்காந்துக்கணும் இல்ல. கணக்கிற சகல பதார்த்தத்தை சிந்தித்து மகா விபூதியை தனக்கு ஏற்படுத்த. ஒன்றுமில்லாத ஒற்றுமில்லாத காலத்தில் இருந்தான்னா நாம ஒற்றுமில்லாத காலம் இருக்கணும் அப்படியே உட்காந்துருக்கணும். சனாதனத்துல புருஷா புருஷனான புருஷத்துவத்தை பிரதிபாதித்தமாக இருக்கிற வேதாகமேகம் புருஷம் மகாந்தம் ஆதித்யவர்ணம் தமசத்துகாரே சர்வாணி ரூபாணி விசித்திய தீரக நாமானி கிருத்வா அபிவதன் யதார்த்தே. எல்லா பதார்த்தங்களையும் சித்தித்து அவைகளுக்கு நாமரூபங்களை எல்லாம் உண்டாக்கி அத்தனை பதார்த்தங்களையும் தாமும் பேசிட்டு அந்த நாமரூபங்கள்லாம் தன்னதாக சக்கர பிரவித்வா பிரதர்சனா சமயம் வித்வான் அமிர்தபதி நான் அங்கப்பட்டான். அவன் தான் மோட்டத்துக்கு பரமதா தன்னுதித்ததான வேறு சாதனம் இல்லாமல் மோட்டத்துக்கு பரமசாதனமாக அது இருக்கிறது கேட்டா என்ற பூர்வீக சாத்தியா சிருஷ்டிக்கிறதான லோகங்கள் சொல்லிட்டு அதுக்குதான் அவனுக்கு சிருஷ்டி கிடையாது இல்லாத நிச்சயமான வாசம் காரணம் சொல்லிட்டு
ஜெகத் சிருஷ்டியாதிகளே அவனுக்கு காரணம் சொல்லிட்டு இத்தனையும் உள்ளவன் புருஷன். புருஷனுக்கு பிரதிபாதிதமான தங்கள ஜெகத் சிருஷ்டியாதிகள் உபய விபூதி மற்றும் இவைகள் எல்லாம் புருஷன் சொல்றாரு. இவன் வெறும் புருஷன் இல்ல, சனாதன புருஷன். இவன் வெறும் சனாதனம் இல்ல, சனாதன சனாதன புருஷத்துல இந்த விசேஷனமும் அனைத்தவ சாதாரணம், இந்த விசேஷமும் இரண்டு இன்பத்து இருக்கு. இவனை தவிர வேற யாவது சனாதனம் இல்லை, இவனை தவிர வேற யாவது புருஷன் இதான் சோதனை பார்க்கணும். ஸ்வமக்ஷரம் பரமம் வேதிதவ்யம் ஸ்வமஸ்ய விஸ்வஸ்ய பரம் நிதானம் ஸ்வமவ்யய சாஸ்வத தர்ம கோப்தா சனாதனஸ்வம் புருஷோ மதோமே. இப்படிப்பட்ட புருஷோ மதோமேன்னு இருக்கும். இப்படிப்பட்ட புருஷா மே மதஹா அப்படின்னு இருக்கும். என்னால் அறியப்பட்டவனாகிறான், என்னால் அறியப்பட்டவனாகிறான்னு இருக்கும். என்னால் சாட்சாத்கரிக்கப்பட்டவனாகிறான். மதஹான இடத்துக்கு முதல்ல மதஹான ஞானஹா அறியப்பட்டவன். அறியப்பட்டவன்னா இத்தனை நாள் போதுதான் அறியப்பட்டவன். இப்போ அவனை சாட்சாத்கரித்தான். மதஹான மயா சாட்சாத்கரிக்கப்பட்ட உரிமை உண்டாதிகளால் கூட சாட்சாத்கரிக்க முடியாத இந்த ரூபத்தோட நீ என்னால் சாட்சாத்கரிக்கப்பட்ட மதஹா. இது வாக்கியார் சாதிக்கிற வியாக்கியானம். ஸ்வமக்ஷரம் பரமம் வேதிதவ்யம் உபனிஷத்து द्वे विद्ये वेदितव्ये इत्यादिषु वेदितव्यतया निर्दिष्टं परममक्षरं त्वमेव. मुण्डकोपनिषத்துல பிரதம பிரபாடகத்துல 4வது மந்திரத்துல ஓதப்பட்ட द्वे विद्ये वेदितव्ये என்கிற பிரகடனத்திலே வேதித்தவ்யனாக அறியப்பட வேண்டியவனாக வேதித்தவ்யம் விதி சத்தியம் கர்த்தவியம் வர்த்தவியம் வேறு சத்தியம் சத்தியம் விதி கமாண்ட் விதிக்கு என்ன லட்சணம்? இத செய்தால் ஒரு பலன் உண்டு, அல்லது செய்யாவிட்டால் சத்தியவாங்கி. இந்த பரமாத்மா வேதித்தவியம் விதிக்கிறதே வேதிக்கே வேதித்தவியன்னு இந்த வேதித்தவியே அப்படிங்கிறதான விதி பிரத்தியத்துக்கு என்ன சாத்தியம் கேட்டா, இந்த பரமபுருஷனை இந்த பிரகாரம் அறிந்து சாட்சாத்கரித்தவனுக்கு சம்சார நிகழ்ச்சி பூர்வமாக அந்த நிச்சய பூட்டி காட்சி ரூபமான பரமபுருஷா. இது அறியாதவனுக்கு திரும்ப திரும்ப சம்சாரத்தை அதோதோ கமனம் முக்கியமாயிருந்தது. இது அறிந்து அனுப்பித்தவனுக்கு அபரிமிதமான பலப்பிராப்தி. இது அறியாமல் அனுஷ்டிக்காமல் விட்டவனுக்கு சம்சாரத்தை அத்தியந்த அதமான சாதனாக சத்தியமாயிரு. அதனால இங்க வேதிதவ்யா அப்படின்னு அதே சுட்டியில உள்ள வேதிதவ்யாங்கிற பதத்தை சுட்டி வந்துட்டா நாம இது வேணாலும் எடுத்துக்கலாம். அதனால வேதிதவ்யாங்கிற பதத்தை சுட்டியில எடுத்து பகவான் சோமாக்காரம் பரமம் வேதிதவ்யம். சுவாமி வேதிய வேதியேன்னு பாஷையில இருந்திருக்கார். அதுல அக்கரகத்துமே இல்லையே அப்படின்னு கேட்பான். அதனாலதான் அதுக்கு அடுத்த வாக்கியத்தை சுவாமி எடுத்து சாப்பிட்டு அதை அதை பராயா தன் அக்கரம் மதிக்கிறது அப்படிங்கிறது அந்த வேதிய வேதியங்கிறது வாக்கியத்தோடு உத்தரம் அதனுடைய சேர்த்து. அதனால பாகிதார் எடுத்த வாக்கியத்தை அக்கர சப்தம் இல்லாத காரணத்தால பாகிதார் எடுத்த வாக்கியத்துக்கு அடுத்த வாக்கியத்தை காட்டி இதான் பாகிதார் உள்ளோம். இது வாக்கியத்தினுடைய உபகரணத்தை காமிச்சிருக்க வாக்கியத்துக்குள்ள இருக்க அக்கர சப்தம் காமிச்சு கவர்ல மேல பார்த்துட்டு இது ஒண்ணுமே போல நினைச்சுக்காத கவருக்குள்ள லெட்டர் வச்சு எடுத்து போயிட்டு வேதிய கவர் உண்மை எழுதி கொடுத்துருக்கேன் அப்படின்னு கேட்டா அது கவர்ல ஒண்ணு எழுத மாட்டாதா உள்ள எடுத்து போயிட்டு உள்ள
அது மாதிரி வேதித்திய வேதித்தேன்றது கவர் அதுக்குள்ள அக்ஷரம் அதிகமியது அப்படின்ட்டு அது கவர்மெண்ட். அதனால வேதித்திய வேதிதம் ஏன்னு பார்க்கிறார். இந்த அக்ஷரம் தர்மம் வேதித்தவியம் இருக்குது. பாஷிதார் எதனால அந்த வாக்கியத்தை இருந்தால் ஏன் அந்த வாக்கியத்தை உபகரணத்தை ஏன் ஏதுக்கலன்னு கேட்டா வேதிதவியான சப்தம் கிடையாது. அந்த சுவாரஸ்யத்தை பார்த்து வேதித்தேனா அக்ஷரம் தர்மம் வேதித்தவியம் இருக்கு. அதனால இதுக்கு பிரத்யேகமாக அங்க இருக்குன்னு காண்பிக்கணும். அப்புறம் அதுல என்ன சொன்னாரு வேதித்திய வேதித்தவியம் இருந்தா வேதித்தவியம் எடுக்கிறது அக்கறம் பண்ணினாங்க. வாக்கியத்தை நீல படிக்காத அக்கறம் வந்து சுவாமி அதுக்கு அந்த 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 வாக்கியத்தை தொடர்ந்து காட்டுற ஏயாத்த அக்கரம் அதிகமில்லை. ரெண்டுக்கும் ஒவ்வொரு இருக்கு. பாக்கியத்துக்கு சத்துக்கு அக்கரம் இல்லை இல்லையா? ஆனா வேதித்தவியம் அக்கரம் வேதித்தவியம் வேதித்தவியம் அப்படின்னு அங்கீதமான வாக்கியத்தை பாக்கியார் அதுல வாக்கிய சேர்த்த அக்கரங்கிற அங்கீதத்தை ரெண்டு பேர் வாக்கியம் ரெண்டு வாக்கியம் ஒண்ணு கொண்டு காம்ப்ளிமெண்ட். அதனால வேதித்தவியத்தையா நிர்திஷ்டம் பரம அக்ஷரம் பரமம் அக்ஷரம் அடுத்தபடியா ஆக்கிய விஸ்வசிய பரம் நிதானம். ஆக்கிய விஸ்வசியன்னு பார்த்தோம் சேதனா சேதனமயமாக இந்த ஜகத்திற்கு விஸ்வம் ஆக்கிய விஸ்வசிய சுவம் பரமாதாரபூதா ஆதாரபூதா பரம் ஆதாரபூதா. ஆதாரபூதம்னா வெறும் ஆதாயத்தை தான் ஆதாரமானது தாங்கிறது மட்டும் ஆதாரம். அப்ப என்னாச்சு இந்த சொசல் தாங்கிற டேபிள் கூட ஒரு ஆதார சந்தவாச்சு. ஆனா பகவான் சர்வத்துக்கு ஆதாரம் பரம் ஆதாரம். பகவானத்துல வேற எந்த வசதி யாராலையும் எந்த வசதியும் சங்கல்பத்தினால மாத்திரம் தெரிஞ்சது. அதனால பரமாதாரம் பரமாதாரத்தினால சங்கல்பத்தினாலேயே சர்வத்தின் இது 7வது வியாதியை பார்த்துக்கணும். அடுத்தது அவ்யயா பூர்வார்த்தம் முடிஞ்சு போச்சு. சுமக்கரம் பரமம் வேதிதவ்யம் சோமஸ்ய விஸ்வஸ்ய பரம் நிதானம் சோம அவ்யயா. அடுத்தது உத்தரார்த்தத்துல முதல் பதம் சோம் அவ்யயா. அவ்யயான்னு என்னப்போம் ஜெயரகிதா. ஜெயரகிதான ஜெயம் இல்லாத அவ்யயான நவ்யயா அத்தியாசி அவ்யயா. ஜெயம் இல்லாதவன் அவ்யயம். ஜெயம் இல்லாமல் அவ்யயம்னா என்னன்னு கேட்டா எத் பொருளா எத் குணா எத் ஜீவனம் ஏனைவ ரூபேன சர்வதா அவதிஷ்டதே. சர்வதா அவதிஷ்டதேன்னு அதோடைய நீ எப்பொழுதும் இருக்கிற எத் பொருளா எத் குணா எத் ஜீவனம் எண்ணத்திலே நீ உடையவனாக எந்தெந்த குணங்கள் உடையவனாக எந்தெந்த விபூதிகள் உடையவனாக ஒரு தரம் ஆகிய காணப்பட்டாலும் அதே பிரகாரமாக சர்வதா அவதிஷ்டதே. எல்லா கல்பங்களையும் எத்தனை கல்பங்கள் உண்டானாலும் அதுல சர்வதா முன்பு காணப்பட்டதான அதே ஸ்வரூபம் குணம் விபவம் இவைகள்ல மாறுபாடு இல்லாமல் ஏற்படும். இதுதான் அவ்யயா. அப்புறம் சாஸ்வத தர்ம போக்தா. சாஸ்வத தர்மத்திய போக்தா. சாஸ்வதமான தர்மம் இது. மற்ற தர்மங்கள் இருக்கு அதுக்கு லௌகிகமான தர்மங்கள் மற்ற சாஸ்திரங்களால் வரக்கூடிய தர்மங்கள் இருக்கு. அதையெல்லாம் அனித்திய தர்மம். ஒரு காலத்து தர்மமா இருக்குது இன்னொரு காலத்து தர்மம் அப்படி இல்ல. சாஸ்வத தர்மம்னா வேதத்தினால பிரதிபாத்தியமான வைதிக தர்மங்கள் நித்திய தர்மங்கள். ஆனால் நித்திய தர்மங்களாக வைதிக தர்மங்கள்
அவைகள்லாம் சாஸ்திர அடிபட்ட நிச்சயமான வைதிக தர்மங்கள். அந்த நித்திய தர்மங்களுக்கெல்லாம் இவன் போட்டான். ஏன் அதை எப்படி கோபனம் பண்றான்னு கேட்டா தன்னுடைய சங்கல்பத்தினால கோபனம். அதுக்கப்புறம் இறங்கி விபோ அவதாரங்கள்ல தர்ம சம்ஸ்தாபனார்த்தாயம் அந்த வைதிக தர்மங்களை அவதாரங்கள் விபோ அவதாரங்கள். அதுக்கப்புறம் அஷ்டயங்கள் எழுந்துள்ளிருந்து எல்லாரும் பக்தியோடு வந்து ஆசிரிக்க முடியாது பண்ணி அந்த பிரகாரத்தான பக்தினால இப்படி இந்த வைதிக தர்மம் நிச்சயமான வைதிக தர்மங்களை தன்னுடைய சங்கல்பத்தினாலேயும் தன்னுடைய அவதாரங்களினாலேயும் தன்னுடைய அச்சா ரூபங்களினாலேயும் இந்த தர்ம சாஸ்திரமான தர்மங்களை எல்லாம் ரட்சிக்கணும். எல்லா தர்மங்களையும் பகவானுடைய சங்கல்பத்தினாலையும் ரட்சிக்கலாம். அது போராத போது இங்க ராமகிருஷ்ணாதி அவதாரங்களை பண்ணி வந்த தர்மங்களை நேர்ந்து ரட்சிக்கணும். அதுக்கு பிற்பட்ட காலங்கள்ல இன்னைக்கு பகவான் அச்சாரூபியாக இருந்து எவ்வளவோ வைதிக தர்மங்கள் இருக்கு. அதனால தன்னுடைய சங்கல்பத்தினாலையும் தன்னுடைய அவதாரங்களினாலையும் தன்னுடைய அச்சாரூபமான திருமேனிகளாலேயும் வைதிகமான தர்மங்களை எல்லாம் இதெல்லாம் சாஸ்வத தர்ம பூக்தா. அதோட கடைசியில ஸ்வம் சனாதன புருஷா. சனாதன புருஷான்னு அர்த்தம் உலகத்துல யாரும் இல்லாதவர்கள் தான் தோன்றி நகர ஜகத்தை சிருஷ்டித்தவரான புருஷனுக்கு பிரதிபாத்தியமான மகத்துவத்தை உடையவர். ஏன் அதுதான் சனாதன புருஷம். அதான் பாஷா இருக்கிறார் வேதாசனேகம் புருஷம் மகாந்தம். இதெல்லாம் மேல இதே பாரதத்துல நாராயண சாஸ்வத தர்ம பூத்தா அப்படின்னு பீஷ்மர் இதே சம்பந்தங்களால சொல்றாரு. அது மாதிரி அது சாஸ்வத தர்ம பூத்தம் எப்படி பண்றான்னு கேட்டாங்க. ஏவமாதிரி அவதாரி பஞ்சத்திர சாஸ்திராபியாம் அவகதோய தர்ம உச்சத்தை கவிதாயன ஏவமாதிரி புருஷ விசேஷேன சுகித்வயேன உபாசித்தோம். அதனால எப்படி கேட்டா ஏவமாதிரி அவதாரி இந்த சாஸ்வத தர்மங்கள் ரட்சிப்பதற்காகத்தான் தர்ம சம்ரட்சணார்த்தம் தான் அவதாரங்களே பண்ணாங்க. அதனால தன் சங்கல்பத்தினாலையும் தன்னுடைய அவதார விசேஷங்களாலையும் சாஸ்வத தர்மம் போட்டான். சனாதனா சனாதனா வேதாசமேதம் புருஷம் மகாந்தம் பராத்பரம் புருஷம் உபைதியம் இத்தியாதி 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 சனாதனத்துவம் புருஷா வேதாசமேதம் புருஷம் மகாந்தம். இது புது சூக்தங்கள். அதே மாதிரி பராத்பரம் புருஷம் உபைதியம் யதா மத்தியந்தமானாக சமுத்திரே அஸ்தங்கச்சந்தி தத்வது சதா வித்வான் நாமரூபாத்விமுக்தः பராத்பரம் புருஷம் உபைதியம். இந்த சூழ்நிலை சாதார கேட்டாலே சகல பாடம் அதனால சுதியில பகவான பராத்பரம் புருஷம் புருஷத்துக்கு பிரதிபாத்தியமான புருஷனை இது சனாதன புருஷனாகிறது. பராத்பரம் புருஷனாக முண்டகோபங்கள் புருஷ சப்தம் புருஷூக்கம் சொல்லப்பட்டதாக சனாதன புருஷனாகிறது. அதுக்குமே முண்டகோபங்களுக்கு கொடுக்கிற பிரமோஷன் வெறும் புருஷன் இல்ல பராத்பரம் புருஷன் சொல்லுங்க சனாதன புருஷன். வேதாசமேதம் புருஷம் மகாந்தம் பராத்பரம் புருஷம் இத்தியாதிஷு உதிதா சனாதன புருஷா त्वमेव इति मेवतः.
அது ஸ்லோகம் புருஷ விஷயன சுத்தித்வயன உபாசிய ஸ்வரூபம் பிராப்தியம் தரிசனம். இது சுவாமி எதுக்காக பாக்கிறார் என்று சுத்தியை எடுத்தாருங்கிறத சாஸ்திர சாஸ்திரம். புருஷ விஷயன சுத்தித்வயன சுத்தித்வயம் என்ன? புருஷனுக்கு சுத்தி ஒண்ணும் முண்டபாதனுக்கு சுத்தி ஒண்ணும். வேத அகமேதம் அகமேதம் புருஷம் வேதங்கிறதுனால வேதம்னா உபாசனம். அதனால உபாசியமாகிற பிராபக ஸ்வரூபம் சொல்லப்படுது. பராஸ்பரம் புருஷம் உபத்தின பிராப்தியை அர்த்தம். அதான் பிராப்தி ஸ்வரூபம் சொல்லுது. சுத்தித்வய உபாசன உபாசியத்துவ பிராப்தியத்துவ பிரதர்சனார்த்தம் சுத்தித்வயம். பாஷா ஏதோ ரெண்டு பட்டு சுத்தி எடுக்கல. நல்லா சுத்திகள் பூரா ஆராய்ந்து இந்த பூர்ண சப்தம் உள்ள ரெண்டு சுத்திகள்ல ஒரு வேத ஏதம் மகாந்தம் புருஷம் அகம் வேத வேத புருஷன் சொன்னா இவனை நான் உபாசிக்கிறேன். அகம் வேத வேதங்க சப்தத்துக்கு இந்த உபாசத்தை கேட்பாங்க. வேதம் உபாசனம். அதனால உபாசிய பூர்வம் சொல்லப்படுது முதல் புது. இரண்டாவது புதியில பராபரம் புருஷம் உபைத்தி ஏவம் வித்வான் நாமரூபாத்து விமுக்தா. ஏவம் வித்வான் இந்த பிரகாரமா இந்த பரமாத்மனை அறிந்து உபாசித்தவான் நாமரூபா விமுக்தா. நாமரூபங்களோட இங்க சம்சாரம் தேவனுடைய பெரிய சாமராஜிகள்ல நாமரூபங்களோட சஞ்சரிக்கிறது தான். அதனால் நாமரூபாத்து விமுக்தா. ஏவம் வித்வான் இந்த பிரகாரம் இந்த பரமபுருஷனை அறிந்து உபாசித்தவன் நாமரூபே விசாய நாமரூபா விமுக்தா. நாமரூபங்களை எல்லாம் விட்டு எதை அடைகிறான்? பராஸ்பரம் புருஷம் உபை. அதனால இதுல இந்த புருஷ வாக்கிய பிராபிய பிராக்காரம் சொல்றது. இப்படி புருஷ பிரதிபாத்தியமான உபாசியத்வாகாரமான புருஷத்துவம் முண்டபோக்கு சொல்லப்பட்டதான பிராபியத்துவ ஆகார ரூபமான புருஷத்துவம். இந்த ரெண்டு புருஷத்துவத்துக்கு ஆச்சரியமா இருக்கிற புருஷம் தான் சனாதன புருஷம். இவன் பிராபகமா இல்லாமல் பிராபியமா இருந்தாலோ இல்ல பிராபகமா மட்டும் இருந்து பிராபியமா இல்லாமல் போனாலோ இவனுக்கு சனாதன புருஷம். இவனை அடைவதற்கு இவனை தவிர வேறொரு சாதனம் இருந்தாலோ இல்ல இவனை சாதனமா வச்சு வேறொரு வஸ்து அடையப்பட்டாலோ அப்புறம் இவனுக்கு மற்ற வஸ்து போலதான். அதனால அங்கே புருஷத்தை சனாதனமான அயனேவ புருஷா உபாசியா அயனேவ புருஷா பிராப்திய பிராப்திய பிராபக ஐக்கியம் வந்தாதான் சனாதன புருஷம். இந்த சனாதன புருஷாங்கிறதுனால இவருக்கு ரெண்டும் உண்டானதுங்கிறத ரெண்டு சுதியினால காரணம். முதல் சுதியினால உபாசியத்தும் இரண்டாவது சுதியினால பிராப்தியத்துவம். அது சுவாமி காலத்த சுவாரஸ்யம். இப்படி அவ்வேதிதவியமான பரம மக்ஷணமாகவும் இந்த விஸ்வசிய பரம் விதானம் ஆசிரியமாகவும் அவ்வியமாகவும் சாஸ்திர தர்ம கோப்தாவாகவும் சனாதன புருஷனாகவும் இருக்கிற நீ மே மதா மயா ஞான இப்படிப்பட்ட நீ எதிர்புறத்துல வந்து வசுதேவனுடைய சுத்தான அவர்களுக்கு இப்பொழுது என் முன்னால கண் முன்னால் நின்று என்னால் சாட்சாத்கரித்தது. இதை நான் சாட்சாத்கரித்தது உண்டா? கிடையாது. பிரம்மருத்ராதிகள் கூட இந்த பிரகார சாட்சாத்கரித்தது பூரா அப்படியே உபரிகள் சங்கிரகம் பண்றதா? ஸ்வமக்ஷரம் பரமம் தேவி தவ்யம் ஸ்வமஸ்ய விஸ்வஸ்ய பரம் நிதானம் ஸ்வமவ்யய சாஸ்வத தர்ம கோப்தா
சனாதனத்துவம் புருஷோமதோமே அநாதிமத்தியாந்தமனந்தவீர்யம் அனந்தபாகும் சதிசூரிய நேத்திரம் பஷ்யாமித்வா தீப்தஹுதாசவக்ரம் ஸ்வதேஜசா விஸ்வமிதம் தபந்தம் அநாதிமத்தியாந்தமனந்தவீர்யம் அனந்தபாகும் சதிசூரிய நேத்திரம் பஷ்யாமித்வா தீப்தஹுதாசவக்ரம் ஸ்வதேஜசா விஸ்வமிதம் தபந்தம். இப்போ என்னால சாட்சாத்கரிக்கப்பட்டவனாக சொல்றீங்க. என்ன சாட்சாத் நீ சாட்சாத்கரித்த பிரகாரம் சொல்லு. நான் அங்கேயே பேசுறேன். என்ன படிச்சு சொல்லு. என்ன படிச்சு சொல்லு. அவன் ஸ்லோகத்துல என்னால சாட்சாத்கரிக்கப்பட்ட என்ன சாட்சாத்கரிச்சுனாக்க நான் சாட்சாத்கரிச்ச ஆச்சாரத்தை கேட்டு என்ன படிச்ச சொல்ல என்ன சாட்சியா என்ன சொல்லு. என்ன சாட்சாத்கிருத்த பிரகாரத்தை ஒவ்வொன்றா சொல்லுங்க. சரி, இந்த சாட்சாத்கிருத ஆச்சாரம் முன்னாடியே உங்களுக்கு நிறைய வருஷம் எல்லாத்தையும் சொன்னாங்க. இப்ப பெருமாள் கேட்டது முதல்ல பெருமாள் கேட்காதே சொன்னது இப்ப பெருமாள் எப்படி இந்த சாட்சாத்கிருத்த சொல்லு கேட்டா அதுக்கு அந்த சாட்சாத்கிருதமான ஆச்சாரத்தை திரும்பி முதலே சொல்லணும் இல்லையா. முன்னால சொன்னது கொஞ்சம் முன்னால சொல்லாத இப்போ புதுசாக சொல்றது கடமையா இருக்கும். ஏன்னா இது சாட்சாத்கிருதமான ஆச்சாரம். நீ என்ன ரூபத்தை சாட்சாத்கரிச்சு சொல்லுன்னு கேட்டா சொல்றான் அனாதி மத்தியம் அனந்த வீரியம் அனந்தபாகும் சசிசூரிய நேத்திரம் பஷ்யாமித்வா தீப்த ஹுதாசவக்ரம் ஸ்வதேஜசா விஸ்வமிதம் தபந்தம். சாட்சாத்கிருத ஆகாரத்தை முதல் ஆகாரத்தை சொன்னீங்க அனாதி மத்தியாந்தம். ஆதி மத்தியம் ஆதித்ய மத்தியஞ்ச அந்தஞ்ச ஆதி மத்தியாந்தம். நவித்யதே நவித்யந்தே நவித்யதே யஸ்ய ஆதி மத்திய அந்தம் சஹ அநாதி மத்தியாந்தம். எவனுக்கு ஆதி மத்தியம் அந்தம் ஆதி மத்தியம் அந்தம் எந்த வஸ்துக்கு உண்டு? உற்பத்தி உள்ளதான வஸ்து. ஒரு குறிப்பிட்ட பிணைட் அந்த சைஸ் உள்ள வஸ்து அவயவ மத்தியம பரிணாம ரூபமான அந்த அவயவம் உள்ள வஸ்துக்கு தான் ஆதி மத்தியம் அந்தம். பகவான் நிரவயவமான விபுவான வஸ்துவானபடினால விபுவான வஸ்துக்கு ஆதி என்னன்னு தெரியாது, விபுவான வஸ்துவுக்கு அந்தமே என்னன்னு தெரியாது, விபுவான வஸ்துக்கு மத்தியம் ஆதி மத்தியாந்த ரஹிதம் ஆதி மத்திய அந்த ரஹிதம் இது அனாதி மத்தியம். அனந்த வீரியம் 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 நினைப்போம் ஒரு பொருள் விகாரத்தை அடையானது. வீரியம்ங்கிற பகவத் குணத்துக்கு ஞான வரைக்கு வீரிய சக்தி கேட்கறது வீரியம்னு சத்துக்கு என்ன கேட்டா லோகத்தில் உள்ள அத்தனை பதார்த்தங்களுக்கு உபாதான காரணமாக இருந்தாலும் அதனால் ஏற்படுகிற விகாரத்தை அடையாமல் சர்வ உபாதானத்திய சத்தியமே இல்ல விகார லோகத்துல உபாதான காரணமா இருக்கிற பதார்த்தங்கள் எல்லாம் தங்களுடையதான பூர்வாகார விநாசத்தின் மேலதான் உத்தர பதார்த்தத்தை வந்து கொண்டது. மிருப்பிண்டத்துடைய விநாசத்துலதான் கட்டம், மிருத்துடைய விநாசத்துல இல்லை. ஏன்னா கடத்திலே அதே மிருத்துதான் இருக்கு. பிண்டத்துடைய விநாசம் அதாவது பிண்டாவஸ்தாபிஷித்தமான மிருத்துடையதான விநாசம். அதுல கடாவஸ்தாபிஷித்தமான மிருத்துடைய மிருத்து மிருத்திக்கேற்கே சத்தியம். இந்த மிருத்து அழியவே அழியாது. அந்த மிருத்துடைய பூர்வ அவஸ்தை அழிந்தது. பூர்வ அவஸ்தை அழிந்தது அந்த பூர்வாவஸ்தா விசித்தமான அந்த மிருத்து போச்சு.
உத்தராவஸ்தான சித்தமான இருக்குது. இதுதான் விசாரம். முன்னால கடம் என்கிற நாமம் ரூபமும் இல்லாததான விருத்துக்கு இப்ப கடம்ங்கிற நாமமும் ரூபமும் உண்டாயிடும். இதுதான் விசாரம். இந்த நாமரூப பிராப்தியதான் நாமரூபம் உண்டாவதுதான் சுற்றி விசாரம் சொல்றது. ஏதா சௌமிய ஏகேன மிருத்துண்டேன சர்வமிதம் மிருத்மயம் வித்தியாசம் வாசாரம்பணம் விகாரோ நாமதேயம். அந்த நாமரூபங்கள் தான் விசாரம். அதனால எல்லா பதார்த்தங்களும் தான் உபாதானமாக இருந்து தன்னிடத்திலிருந்து காரிய பதார்த்தத்தை உண்டாகும் பொழுது தான் சிதைந்துதான் காரிய பதார்த்தத்தை உண்டு. ஆனால் பகவானோ தான் சிதையாமல் தான் துடுப்புட விசாரத்தை அடையாமல் தன்னிடத்திலிருந்து காரியத்தை உண்டு பண்ணி தானும் முன்னெடுத்து போது கிருஷ்ண பிரசக்தி நிறவய சப்தமா அப்படின்னு ஒரு சாந்தி ஒரு கேள்வி கேட்டான். நிறவயவத்தை அந்த முதல்ல கிருஷ்ண பிரசக்தி பிரம்மம் ஜெகத்து உபாதான காரணமாக இருக்குன்னு சொன்னால் பிரம்மம் முழுவதும் ஜெகத்காரணமா ஜெகத்தாக கொஞ்சம் பிரம்மம் ஜெகத்தாக நினைச்சுட்டு கொஞ்சம் பிரம்மமா இருந்து பாக்கி இருக்கு அர்த்தத்துக்கு இருக்கீங்க சொல்றேன். அர்த்தத்துக்கு நியாயம் உண்டு. அந்த புத்தாயாக புத்தியாக சுவாசமாக பிரதமாக இருக்குது. கோழி வரட்டான் கோழி யாரோ சொல்லிட்டான் கோழி இது மட்டும் கல்வி பண்ணி சாப்பிட்டா நல்லா இருக்கும், ரொம்ப டேஸ்டா இருக்கும், நல்லது, உடம்புக்கு நல்லது சொல்லிட்டான். அவருக்கு அப்பவே நினைக்கிறது அது எதாவது கோழிய கல்வி பண்ணி சாப்பிடணும். கல்வி அடிக்கடி அப்ப சாப்பிடும்போது அவருக்கு ரொம்ப ஆசை. ஆனா அப்புறம் அவன் தினம் கோழி ஒரு முட்டை போடும், அது அவனுக்கு ஜீவனமா இருக்கு. அது முட்டையோ அதை சேல்ஸ் பண்ணி அது மேற்கில் வச்சுக்கணும். எனக்கு கோழி நல்லா இருக்குது, கோழியை சாப்பிட்டா நான் முட்டை கிடைக்கும் இல்லையா? இப்போ கோழியை சாப்பிட்டு சுருத்து அனுபவிக்கிறதா வர வேண்டிய முட்டை நமக்கு ஜீவனமா ஏதோ இருக்கு அது சுத்தம். அவன் என்ன மாதிரி புத்திமான் கேட்டான், அவன் என்ன பண்றது கேட்டான். சொன்னா கோழியை சாப்பிடலாம் இல்லையா, முட்டைக்கு போட முடியாது வச்சுக்கலாம், கோழி பின்பாக சாப்பிடணும் முட்டை போடுறது, இந்த கோழி பின்பாக சாப்பிடாது அழுது கோழி தலையில சாப்பிட்டு இல்லையா அதனுடைய முற்பாகத்தை சாப்பிடு முட்டை போடுறாங்க. முற்பாகத்தை அப்படியே வச்சுன்னா ஒரு முட்டைக்கு முட்டையும் கோழி வாயாலே முட்டை போடுறது, கோழி முதலாலே முட்டை போடுறது, கோழி முட்டை முட்டை போடுறது, கோழி புளிச்சத்தை அப்படியே ஓ அப்படின்னு இல்லையா. இது எவ்வளவு புத்தாக்கணும். அதான் அதுக்குதான் அர்த்த கிரபிங்க எடுத்துக்காரு சொல்ற சுவாமி அர்த்தகிரபினாலே சுவாமியே டிப்பணின்னு இருக்காரு. அர்த்தபுத்தாயாக சுத்தியாக சுவார்த்தபாகம் பிரசமாய விஷயத்தே நியாயம். அது மாதிரி பாதி பிரம்மம் ஜெகத்தாக இருக்கு, பாதி பிரம்மம் அப்படியே இருக்குன்னு சொல்லுங்க. ஏன்னா பிரம்மம் நிரவயவ பதார்த்தம், அவயவம் உள்ள பதார்த்தம் தான். ஒரு அவயவ ஏகதேசத்தினால ஒரு காலத்துல அவயவ பார்த்து இல்ல ஒரு புளி உண்டாக இந்த புளியில பாதி ஊற்றி நீங்க சாப்பிடணும், பாதி இன்னொரு பாதி நாளைக்கு பார்த்து. ஏன்னா புளி அவயவ பதார்த்தம். ஏன் பிரம்மம் நிராயவமான பதார்த்தம் சகல சித்திரம் சொல்றது. அதனால அந்த பிரம்மம் ஜெகத்தாக பிரணிக்கணும்னா முழுவதும் பிரணிக்கணும். முழுவதும் பிரணிச்சுட்டாங்க அப்புறம் பிரம்மம் கிடையாது. பிரம்மம் ஜெகத்காரணமா மட்டும் பிரம்மம், அதுக்கு பிராபியத்துவ சாப்பிடுறதுலாம் பிரம்மம் இருக்காது. ஏன்னா எல்லா பிரம்மமும் சேர்ந்தா போயிடும், பாக்கி பிரம்மம் இல்லை.
இப்ப நீ ஆசிரியக்கணும்னாக்க, நீ பக்தி பிரபத்தி பண்ணணும்னா, நீ மோட்டத்துக்கு போகணும்னாக்க அதுக்கெல்லாம் பிரம்மம் ஏன் பிரம்மம் கூட ஜெகத்தான் இருக்கு. இந்த ஜெகத்தை தவிர தனியா பிரம்மம் இல்லை. ஏன்னா பிரம்மம் நிறைவேறது இல்லையா? அதனால பிரம்மம் ஜெகத் உபாதான காரணம் இல்லைன்னு ஒத்துக்கு அப்படின்னு சாதியம் இருக்கான். இல்ல நான் பிரம்மத்தை இப்பவும் சிருஷ்டியிலையும் பிரம்மமான ஜெகத்தாக இருக்கு. மீதி பிரம்மம் பிராப்தித்துவ சாதக பாக்கியமாக பிரம்மம் இருக்குதுன்னா அப்ப நிறைவேற பாக்கியங்கள் பிரம்மம் நிறைவேறும் சொல்ல சுத்திகளுக்கெல்லாம் போட்டோம். இதுக்கு சொல்லும் போது இது வந்துப்பா, இது லோகத்தை மற்ற பதார்த்தங்கள் எல்லாம் பார்த்துதான் சொல்றேன். பிரம்மமானது லோகோத்காரமான பதார்த்தம். இந்த லோகத்தில் உள்ள பதார்த்தங்களோட சமானமான சுபாவத்துடைய பதார்த்தம் இல்லை. இந்த பிரம்மம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டாக்க, இந்த பிரம்மமானது ஜீவியம் என்கிற மதத்தில் கிடையாது. அந்த ஜீவியமானது தான் உபாதான காரணமாக என்று தன்னற்ற பதார்த்தங்களை சுற்றித்த போகிறோம் கூட இந்த பதார்த்தம் தான் இடைந்து தான் விகாரத்தை அடைந்து பதார்த்தத்துக்கு பண்ணாது. ஜீவியம் என்னக்கும் ஜெகத் உபாதானத்திய சத்தியத்தை அதுல விகாரத்தை அடையாத பதார்த்தம் தான். அதுதான் வீரியம். இதுல சொல்றதுக்கு வீரியம் அப்படிங்கிறதுக்கு அப்போ கத்திய பாஷ்யத்திலையும் ஞான வரைக்கும் சௌசிங்க வாக்கிலே இருந்த வீரி சந்திக்கிறாங்க. பிரம்மத்துடைய காரணம் சொல்றதுன்னா அது அதெல்லாம் கௌரவமா கிடைக்கிறாங்க. வீரியம் பிரவர்த்தி நினைவுடைய எல்லா பொருள்களுக்கும் வித்தாய் முதலில் வித்தாய் இதையாமே மனம் செய்ய காரண பதார்த்தமாக இருந்து இந்த வித்து முதல் லோகத்தை சர்வ பதார்த்தங்கள் உண்டாவதற்கு முதல் உபாதான காரணமாக இருந்து உபாதான காரணமாக இருந்து ஜகத்தை உற்பத்தி பண்ணுகிறதற்கு கூட சிதையானது. அதான் அது வாசுதேவ வீரியங்கிறது அங்க வீரியம் சங்கல்பதான். வாசுதேவ வீரியன விட்டுட்டாங்க. வாசுதேவனுடைய சங்கல்ப மாத்திரத்தாலே கம் விதோ பூஹு மகோதரிக்கு இதையெல்லாம் தந்த ஸ்தானத்துல விட்டுருக்காங்க. எந்த கட்டத்துக்கு இதுதான் அர்த்தம்னு கண்டுபிடிக்க முடியாது. அந்த வீரியம் சட்டத்துல நானார்த்தம் அதிலேயே வரும். கருத்துக்க வேண்டிய அர்த்தம் எதுவும் அனாத்மத்யந்தம். அந்த வீரியம் இருக்குமே, அந்த வீரியமும் அனந்தம் வெறும் வீரியம் இல்ல, அனந்தா விஷயமான வீரியம். இதற்கு நேரம் இல்லாததான அத்தியந்த அதிசயம். அதிசயம்னு அர்த்தம் தன்னை காட்டும் மேன்மையும் இல்லாததானே. அப்படி மேன்மையான வீரியம் லோகத்தை மற்ற வசுக்குள்ள இருக்கிற வீரியத்துக்கும் பகவானிடத்தில் உள்ள வீரியத்துக்கும் எந்த விதத்திலையும் ஒரு ஒப்பிட முடியாத அளவுக்கு ஒப்பற்றதான அனவதிக அதிசயமான வீரியம். அதுதான் அனந்த வீரியம். இந்த வீரியங்கிறதாங்க பிரதர்சனார்த்தகான்னு பாக்கிறார் சொல்றாரு. அதனால வீரியங்கிறது வீரியத்தை மட்டும் குறிக்கிற இத மாதிரி எல்லா குணங்களுமே அனந்தம் காட்டு. வீரியங்கிறது பகவான் குண சமுதாயத்தை ஒண்ணும். ஒரு சமுதாயத்துல ஒன்றை சொன்னாக்க என்ன ஆச்சுன்னு கேட்டா அந்த சமுதாயம் முழுவதும் சொல்லப்படுறதாக. அதுதான் உபலட்சணம்னாலும் பிரதர்சனம்னாலும் நம்மதான் வீரிய கிரகம். அது உபலட்சணார்த்தம்னு சொல்லலாம். அது வீரிய சப்தா பிரதர்சனம். பிரதர்சனம் எடுத்து காட்டுட்டாங்க. பிரதர்சனம்னா எடுத்து காட்டுவது. அதான் தமிழ்ல எடுத்துட்டாரு. ஒரு சமுதாயம் ஒன்று எடுத்துட்டாங்க.
அனவதிகாரியே ஞானபலைக்கு வீதி சக்தி தேஜசாம் நிதிக்கிறதா. இது ஒன்ன சொன்னதுனால இது மற்ற 5 குணங்களையும் சேர்த்துக்கொண்டு ரொம்ப சிக்கா இன்டிமேட்டா இருக்கு. 4 பேர்ல ஒத்துக்கிறது ஒத்துக்கலாம் சொல்லிட்டா போறோம் இல்லையா? 6 பேரும் வந்துடும். 6 பேர் ஏன்னா இவங்க அவர் கூட உண்டு. அவருக்கு உள்ள ஒற்றுமைனால 6 பேர் வந்துடும். அதனால இங்க வீட்டில் ஒரு குணத்தை சொன்ன இடத்துல அது அது அந்த சமூகத்தில் உள்ள குணங்கள் எல்லாம் கிடைக்கிறதா இருக்கு. அப்ப என்ன அனவதிகாரியே ஞானபலை செய்ய வீதிய சக்தி செய்யதான் நிதி. நிதிதான் இருக்கும் அவர்களுடைய அளவற்ற குவியல். ஆனந்த பாபம் ஆனந்த வீடு அடுத்து ஆனந்த பாபம். ஆனந்தம்னா அந்தம்னா சங்கை. இவ்வளவு எண்ணிக்கை சொன்னா அர்த்தம். ஆனந்தம்னா என்னக்கும் அசங்கேயம். எண்ணிக்கையிட்டு அறிய முடியாததான பாபம் திருக்கரங்களை விடலாம். ஏன் அசங்கேயமான திருக்கைகளை விடையும் இது கூட பிரதர்சனம். ஏன்னு கேட்டா இந்த பாபு கைங்கிறதால திருநெல்வேலியில் ஒரு அவயவம், அது ஒரு அவயவ சமுதாயத்தில் இருக்கு. அப்ப அதுக்கு அசங்கேயத்தை சொன்னா பாக்கி சர்வமும் அசங்கேயம் இல்லையா? இப்ப என்னாச்சு ஆனந்த பகுண்ட பாதவத்தாங்க முன்னால சொன்னதுதான். இப்ப அதையே கொஞ்சம் அனந்த பாகுன்னு என்னக்கும் பாகுங்கிறதானது திருமேனில் உள்ள அவயவங்கள் எல்லாத்துக்கும் பிரதர்சனம். அதனால அனந்த பாகுன்னு என்னக்கும் அனந்தமான சர்வ அவயவங்களை இல்லைன்னா எல்லா ஒன்று கைமொழி மட்டும் மொழி சொல்லிட்டுன்னா அது நல்லா அது சேர்ந்த மாதிரி இருந்தாங்க பண்ண. அதனால அனந்த பாகுக்கு என்பது சாதனை. அதனால பெருமாள் எல்லாம் ஏன் வெட்டிட்டாங்க. அவருக்கு 1000 கை இருந்தாலும் கொடுத்து ஒரு 1000 கையும் பெருமாள் கண்ணன் கொஞ்சம் பாதுமே இருந்ததால கைவிட்டு வச்சு கொடுத்தான். அதுக்குள்ள அவன் சோதராக ஆளே போட்டான். அவன் 1000 கை இருக்கு. அவன் நல்ல வேலை இவன் நல்ல காரணம் கண்ணன் மாட்டினான். அவன் கெட்ட காரணம் குறைச்சா அவன் மாட்டான். காத்தவீதியார்ஜுனனை ராவணனை காத்தவீதியார்ஜுனன் கட்டி கொண்டு போய் அவன் எங்க வச்சுட்டு காத்தவீதியார்ஜுனன் ராவணனை கொண்டு போய் பக்கத்துல பூசி அது வேற சுவாமி. இது எல்லாருக்கும் ராவணனுக்காக இவ்வளவு பலிஷ்டர்கள் ஏற்கனவே நிகழ்ந்தார்கள். அதனால அனந்தமான பாதம், உதரம், பாபு திருக்கைகள், வஸ்திரங்கள் இதுகள் எல்லாத்துக்கும் இது உப்பலக்கணம். பாபு உப்பலக்கணம். அனந்த பாபு அப்படிங்கிறதுனால அனந்தமான சர்வ அவயவத்துக்கு அனந்த பாபுங்கிறது பிரதர்சனம். கஷி சூரிய நேத்திரம். கஷின சந்திரன். சூரியன்னா சரி சூரியன். சந்திர சூரிய சரி நேத்திரமாக உடையவன். சந்திரனை போல பிரசாதம், சூரியனை போல பிரதாபம். பிரதாபம்னா தெரியுங்க.
பிரகர்ஷேன தபதி பிரதாபம். பிரசாதம்னு அர்த்தம். செல்வ பூர்த்தியான அனுகிரகம். பெருமாள் இது ரெண்டையும் பண்ண வரும். சந்திரன் நேத்திரத்தினால பண்ற குளிர்ச்சியான கடாட்சம் ஆட்சி. சூரியனை போல தப்பிக்கிறதான கண்களை கொண்டு சாபத்தை விட்டு கொண்டு ஆட்சி விரோதி. இந்த கண்ணால் இவாளை பார்த்தோம். இந்த கண்ணால் பார்த்தோம். இந்த பைபோக்கல் லென்ஸ் ஆசிரியர்களை இந்த கண்ணால் பார்த்தோம். இந்த சூரிய நேரத்தால ஆசிரியர் இந்த சந்திர நேரத்தால இந்த ஆஸ்லாதமா கல்வி ஆஸ்லாதனே அப்படின்னு மிகுந்த குளிர்ச்சிக்கும் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய சந்திரன். அது யாருக்கு? அது அதிகாரத்தை பத்துடைய அடிவருக்கு வீரர்களுக்கு அதனால அவன் சர்வ கட்டம் ஏதான் போனான். சந்திரமானால சதி ஆகலாதன். சந்திர சத்துக்கு தாத்துவே சதி ஆகலாதனே. அது மேல நிக்குயோகே திரட்சி படுத்தும். இந்திர சட்டம் போல இடி ஐஸ்வர்ய தாரணை திரட்சிங்கிறதால அது நிக்குயோகே திரட்சி பசுப்பதே மாதிரி திரட்சி படுத்தும். எப்பொழுதும் இது ஆஹ்லாதம் ஆனந்தத்தையே விடுபடக்கூடியதான சுபாவத்தை உடையவன் தன்மை. ஏராஜு அனுகூலான நமஸ்காராதி குருவானா குருவானான்னு சொல்லி பிரசாதா தத் விபரீத ஆசுர ராட்சசாவின்னு சொல்லி பிரசாதா. சரியான ஆரம்பிக்க இந்த குழுங்களான பிரசாத ரூபமான சந்திரங்கிற கண்ணை கொண்டு யாரை பார்ப்போம்? தேவாதிகளை அனுகூலங்களாக இருந்து கொண்டு தன்னை நமஸ்காராதிகள் பண்ணி தன்னை ஆசிரியக்கிறதுக்காக அவர்களை இந்த பிரசாதத்தை கூட்டால தத் விபரீதர்கள் அசுரர்கள் பிரதிகூலர்கள் நமஸ்காராதிகளை பண்ணாமல் ஆசிரிக்காமல் இருக்கிறவர்கள் இவர்களை தத் விபரீதான அசுர ராட்சசாதி என்ற பிரதி பிரசாதத்தை கூட்டால ரக்தாம்சி கீதானி விசோத்ரவந்தி சர்வே நமஸ்யாந்தி சித்தசம்யா இது பஷ்யதே. இதே அதிகாரத்துல இதே அத்தியாயத்துல நேர சொல்ல போற பகவானுடைய இந்த விஸ்வரூபமான ஆசிரியனுடைய கேங்க தாங்க மாட்டாலும் ரக்தாம்சி கீதானி விசோத்ரவந்தி. ரக்தாம்சின்னு ராட்சசம். இந்த ராட்சசமான பதார்த்தங்கள் எல்லாம் வீரர்களாக திசோத்ரவந்தி. திசோத்ரவந்தின்னு ஒரே திசையில் ஓடாமல் சர்வ திசைகள் நீங்க ஓடும். திசா திரவணம். அது மட்டும் இல்ல சர்வே அவசியம் சித்த சம்யா. சித்தர்கள் சொல்லக்கூடிய அனுகூலம் இருக்காரு அவர்கள் நமஸ்கம். அது காரணம் என்ன? இந்த பெருமாளுடைய சூரிய சந்திர சக்தி ஜீத்த சுகாகமன்றம். ஜீத்தன நல்ல ஜுவாலையோடு கூடியிருந்தாங்க. ஜீப்திக்கு ஜுவாலா நல்லா ஜுவாலையோடு கூடியிருந்தாங்க. ஹுதாகமன்றம். ஹுதாகம்னா ஹுதம் அஸ்னாதீக்கு ஹுதாக. அக்னிக்கு பேர் ஹுதம்னா என்ன? பண்ணப்பட்ட ஆபூதிகளை எல்லாம் சாப்பிடலாம். ஹுதம் அஸ்னாதீக்கு ஹுதாக. அந்த ஹுதாகன் அக்னி. அந்த அக்னியானது பெருமாளுடைய வஸ்திரத்துல மகா ஜுவாலையோடு பெருமாளுடையதான வாயுடைய அமுக்கம். அது அப்படியே ஜுவாலை உள்ளதான அக்னியை பக்கம் இதை விடாத அக்னி ஜுவாலையானது முகத்திலிருந்து வாயிலிருந்து வெளிப்படும். தீப்த உதாரணம் பிரதீப்த காலானது சம்சாரானுகுணம் அத்தியாம். அந்த பெருமாளுடைய இதுல இருந்து வெறும்
வாயிலிருந்து ஒரே அப்படி இந்த லோகத்தையே சம்ஹாரம் பண்ணக்கூடிய தீப்தியுடைய காலாமல வஸ்திரத்தை போல எல்லாத்தையும் சம்ஹாரம் பண்ணக்கூடிய வஸ்திரம். இது காலாமலத்தும் வித்தியாசமாத்திரம். கடைசியில சம்ஹாரமானது என்ன அப்படின்னா எல்லாத்தையும் விழுங்குற வாய்ப்பு. சம்ஹாரத்துக்கு அனுகூலமான அனுகூலமான எல்லாத்தையும் விழுங்கக்கூடியதான சத்திர விசேஷத்தை சிம்சுமார சக்கரம் அப்படிங்கிறதானது இங்க இருந்து நேர ஊர்வமா போனாங்க. இந்த பிரம்மலோகம் உள்ளதான 14 லோகங்கள் இந்த பிரம்மாண்டத்துக்குள்ள முடிந்து போன பிறகு அதற்கு மேல இந்த பூமிங்கிற சக்கரத்தினுடைய மேல் அச்சு இருக்குல்லையா, அதுல சிம்சுமார சக்கரமும் ஒரு சக்கரம் இருக்கு. அந்த சிம்சுமார சக்கரத்துக்கு மேலதான் துருவஸ்தானம். சரியா? சிம்சுமார சக்கரத்துக்கு முதல்ல லோகாலோக பர்வதம்னு ஒரு பிரிவு வரும். அதுக்கு மேல சிம்சுமார சக்கரம் இருக்கும். அது ஒரு மேல பார்த்தா இந்த ஒரு கோலமான ஆதிகள் போனா அது மேல ஒரு சக்கரம் முடிஞ்ச சக்கரம் கூடிட்டு அதான் சிம்சுமார சக்கரம். இந்த சிம்சுமார சக்கரத்தினுடைய மேல துருவனுடைய ஸ்தானம். அங்கதான் பெருமாள் துருவனுக்கு அந்த ஸ்தானத்தை கொடுத்திருக்காங்க. அது ஜோதியாக்குன்னு சொல்லலாம். அது சமானமா ஜோதியாக்கு எனக்கு அதை அப்படி சொல்லலாமான்னு தெரியல. அதாவது இங்க இருக்கிறதான கிரகங்கள் நட்சத்திரங்கள் இவைகள் எல்லாமே அந்த சக்கரம் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு அந்த சிம்சுமார சக்கரத்துக்கு மேல துருவன் உட்காந்து பகவான் பூஜை பண்ணான். அவனுக்கு மோட்டத்துக்கு போல திருவடியாவது பிரம்மாண்டத்தையே பேட்டி கொடுத்து அப்புறம் திருவா சக்கரம் ஒன்று பொருள் ஒரு கால் நிற்ப ஒரு கால் அவனுங்களுக்கு 80 கடந்த அப்பால் இருக்கு. அது பிரம்மாண்டத்தையே பிளந்து போயிருக்கு.